எங்க தெரு பசங்க எல்லாம் சேர்த்துட்டு விளையாடுறா? டேய் பன்னீரு, எங்க தெரு பசங்க கூட விளையாண்டா குறைஞ்சா போயிருவேன். ஆமாண்டாடி வாங்கி, உங்களை எல்லாம் பார்த்தா அம்மா பழகுனா சாபமா, இதெல்லாம் சொல்லி புரிய வைக்க முடியாதுன்னு எங்க அப்பா சொல்லியிருக்காரு. அது அப்படி இல்லையா, கோயில்ல இருக்கிற சாமி எப்படி எல்லா மனுஷங்களும் ஒன்னா படிச்சதோ அது மாதிரி நம்ம எல்லாம் ஒன்னாதான் இருக்கணுமா. ஏன்னா நம்மளாம் ஒண்ணுதானே எங்க அப்பா சொல்லியிருக்காரு. டேய் என்னைய எடுத்து பேசுறியா? டேய் குளஞ்சி, இது உனக்கு சம்மதம் இல்லாத விஷயம்டா. ஒரு மனுஷன் அநியாயமா அடிக்கும் போது அதை இன்னொரு மனுஷன் தட்டி கேட்கறதுக்கு அவன் ஒரு மனுஷனா மட்டும் இருந்தா போதும்டா. வேற எந்த சம்மந்தமும் தேவையில்லை. இது எங்க அப்பா சொன்னது. டேய் அடி வாங்கி, இவனை என்னடா பண்ணலாம்? விட்டுடு நண்பா, சின்ன பையன். அவன் அளவுக்கு நம்ம இறங்கிட்டோம்னா அவனுக்கு நமக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? நண்பன் பேச்சை கேட்காம போனா அது நட்புக்கு அழகா இருக்காதுல்ல நண்பா. அப்ப விட்டுலாங்கிற. சரி வா போலாம். ஆனா நண்பன் மேல கைய வச்சவன சும்மா விட்டு போனா அது நட்புக்கு அழகா இருக்குமாடா நண்பா? கண்டிப்பா இருக்காது நண்பா. அப்ப என்னடா நண்பா பண்ணலாம்? தம்சம் ஆக்கிடு நண்பா. பாக்கிடுவோம். டேய் குளஞ்சி வேணாண்டா. வேணாண்டா குளஞ்சி. எல்லாரும் குளஞ்சி பக்கம் வாங்கடா. நண்பா வாயிலே குத்துறா. ஏண்டா? எனக்கு வலிச்ச மாதிரி இவனுக்கு வலிக்கும். கத்துக்கடா. வாடா நண்பா போலாம். நண்பனுக்காக விட்டு போறேன், நாசம் பண்ணிடுவேன். சொன்ன மாதிரியே வில்லனை கூட்டிட்டு வந்துட்டான்டா. ஏய், உனக்கு என்ன பிரச்சனை? ஏகிடா என் பையனை துரத்திட்டு வர? அவனே உன்னை அப்பா இல்லைன்னு சொல்லிட்டு தெரியுறா. நீ என்னமோ பையனை சொந்தம் கொண்டாடிட்டு இருக்கா? யோ, அவன் 1000 சொல்லிட்டியா? அவன் ஏன் ரத்தம்? என்ன இளவு ஈர வெங்காயமோ உன்னை இன்னைக்கு துவைச்சு தொங்க விடல. யோ, அவன் மேல கை வைக்காத, கையெடு.